நாம் கடந்த வாரத்தில் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கேட்டோம். அதாவது கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி ரோமர் 6:14 வசனத்தில் அதை வாசிக்கிறோம். எபேசியரில் நாம் வாசித்தோம், தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். இப்போது ஆண்டவர் நாம் அதாவது இந்த கிருபை என்பது அது ஆரம்பத்திலிருந்து நம்மை தெரிந்து கொள்ளுதல், அது ஆண்டுடைய கிருபை. நம்மை ரட்சித்தது ஆண்டுடைய கிருபை. நமக்கு கிடைத்த விசுவாசம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுகிறதும், இதுவரைக்கும் ஏறக்குறைய அவரை நான் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய சொத்தாக நான் மாறுகிற வரைக்கும் தேவனுடைய கிருபை என்பது என்ன செய்யுதுன்னு கேட்டால், எனக்கு அது அள்ளி அள்ளி எனக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அதற்கு பிறகு நாம் இந்த அனுபவங்களை எல்லாம் கடந்து வந்த பிறகு, அதற்கப்புறம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தது போல யோர்தான் நதியை கடந்து வந்த பிறகு அதற்கப்புறம் நமக்கு ஒரு கிருபை தேவையாக இருக்கிறது. அதற்கு முந்தையாக எக்கச்சக்கமான கிருபை நாம் பெற்றபடினால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், நமக்கு அபிஷேகம் கிடைத்தது, நமக்கு வார்த்தை கிடைத்தது. இது எல்லாமே தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் எக்கச்சக்கமான ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். ஒரு ஏழை பிச்சைக்காரனை எடுத்து அவனுடைய வங்கி கணக்கிலே அல்லது அவனை ஒரு பெரிய ஐஸ்வர்யனாய் மாற்றினால் எப்படி இருக்குமோ அப்படி போல இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நமக்கு தம்முடைய கிருபையை நம்மேல் பொழிந்து நம்மை அவ்வளவாய் மாற்றினார். அதெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள். மனித மூளையினாலே இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, விளங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆமாம், இந்த அளவிற்கு தேவன் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியுமா, அங்கீகரிக்க முடியுமா, அவனை தன்னுடைய சொந்த மகனாய் ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறதெல்லாம் மனித மூளையினாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை அநேகர் விசுவாசிப்பது இல்லை. இந்த சுவிசேஷத்தை எவ்வளவு தேவன் செய்ய முடியுமா அப்படிங்கிறதை அநேகரால் நம்ப முடியவில்லை. ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. என்றால் மனிதன் அடிப்படையாகவே ஒரு அளவுக்கு தான் சிந்திக்கிறான். அவனுடைய அளவுகளெல்லாம் தேவன் இப்படிப்பட்டவராய்த்தான் இருப்பார் அப்படிங்கிறது. ஆனால் தேவனோ அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த அளவுக்கு வந்துவிட்ட பிறகு, யோர்தான் நதியை கடந்து விட்ட பிறகு, அதற்கப்புறம் நம்முடைய ஜீவியம் இப்பொழுது நாம் யாருன்னு கேட்டால், தெளிவாக தேவனை அறிந்த மனிதர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நாம் இருக்கிறோம். இதற்கு பிறகு தேவனுடைய கிருபை நமக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், இதற்கு பிறகுதான் தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் தேவை. ஏனென்றால் நாம் பாவத்தை ஜெயித்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. யோர்தான் நதியை கடந்து விட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லை. அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த முழு கானான் தேசத்தில் இருக்கிற ராஜசரில் என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். அந்த அழிப்பதற்கு அவர்களுக்கு பலமும் கிருபையும் வேண்டியதாக இருந்தது. ஆகவே அவர்கள் தொடர்ந்து பல வருஷங்கள் போராடினார்கள் அவர்களோடு கூட. ஆகவே அதற்கப்புறம்தான் அவர்கள் அந்த இளைப்பாறுகிற இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். அப்போ அது வரைக்கும் அவர்கள் போராட்டம், அவர்கள் அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் முறியடிக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலையும் நாம் இந்த அனுபவங்களெல்லாம் கடந்து வந்த பிறகும் நமக்கு நம்முடைய மாம்சத்தோடு நமக்கு போராட்டம். நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களாக ஜெயித்து நீங்கள் யோசுவா புத்தகத்தை வாசித்து பார்த்தால், அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு ராஜாவை பிடித்து அவன் கழுத்துகளின் மேல் என்ன செய்வார்கள்? தங்கள் கால்களை வைப்பார்கள். அப்போ ஒவ்வொரு இச்சையும் ஒரு ராஜாவை போல அப்படி அவர்கள் கால்களை வைத்து அவர்களை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அப்படி கிட்டத்தட்ட 33 ராஜாக்களை என்னமோ பிடித்து அவர்கள் கொள்ளுவார்கள். அதுபோல்
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி ஒவ்வொன்றாக ஜெயித்து ஜெயித்து ஒவ்வொன்றும் நம்முடைய கால்களுக்கு கீழாக வருவதற்கு அது பிரயாசமானது பல நாட்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ அதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம். சரி, இப்பொழுது இந்த காலகட்டத்திற்கு தான், இந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமாக என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டால் நமக்கு கிருபை வேண்டும். சரி, இப்போ இதற்கு மேலே கொடுக்கிற கிருபை மட்டும் சகோதரர்களே ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இருக்கிறது. இதற்கு முந்தையதும் அப்படி தான் இருந்த போதிலையும் கூட இதற்கு அப்புறம் யோர்தான் நதியை கடந்ததுக்கு அப்புறம் நான் பெறுகிற கிருபையானது ஒன்றை பொறுத்தே இருக்கிறது. அது எது அப்படின்னு கேட்டால், அங்கே நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இப்போ நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு கிருபை வேண்டும் என்றால், எனக்கு இன்னும் போராட்டம் முடியவில்லை, ஆகவே எனக்கு அனுதினமும் கிருபை வேண்டும். ஆனால் இப்பொழுதோ எனக்கு கிடைக்கிற கிருபை எந்த அளவை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு கேட்டால், நான் தாழ்மையுள்ளவனாய் இருந்தால் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு கிருபை கிடைக்கும். இந்த வசனத்தை, இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை எடுத்துத்தான் யாக்கோபாக இருக்கலாம் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற போதும் சரி, பேதுருவாக இருக்கலாம் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுதும் சரி, இந்த வசனத்தை வைத்துத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த வசனத்தை பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்திலே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. இப்போ சொல்லியிருக்கிறதே அப்படின்னு அவர் எதை எடுத்து பேசுகிறார் அப்படின்னா, இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கிறதைத்தான் எடுத்து பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். இப்படி சொல்லியிருக்கிறதே அப்படின்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாரே என்று சொல்லியிருக்கிறது எங்கே சொல்லியிருக்கிறது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே. அப்போது தேவன் என்ன செய்கிறார்னு கேட்டால், அதிகமான கிருபை அவர் அளிக்கிறார். சொல்லி இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேலாகத்தான் என்ன செய்கிறார்? அதற்கு மேலாக அவர் என்ன செய்வார்? அவர் அளிப்பார். அதில் எந்த சந்தேகம் வேண்டியது அவசியமே இல்லை. அவர் அதிகமான கிருபையை தருகிறாரே. ஆகவே எந்த பாவத்தையும் என்னால் ஜெயிக்க முடியாது என்று நான் சொல்லவே முடியாது. அவர்கள் எப்படிப்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாருங்கள், அந்த எபூசியர், எமோரியர், கானானியர், இப்படி எத்தனையோ விதவிதமான ராஜாக்கள். அந்த இஸ்ரேல் நாடு என்பது ஒரு குட்டி நாடு. இப்பொழுது நாம் பார்க்கிற ஒரு குட்டி நாடு தான் அது. ஆனால் அந்த குட்டி நாட்டுக்குள்ளேயே அந்த காலத்தில் அவனவன் தன் பங்குக்கு ஒரு இடத்தை பிடித்து கொண்டு ராஜாக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்திருந்தார்கள். ஒரு 1,00,000 பேர், 2 லட்சம் பேர் இருந்தால் அவர்களுக்கு நானே ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் இருந்தான். இப்படி நிறைய பேர் இருந்தார்கள். இப்படி எல்லா ராஜாக்களையும், சில பேர் மலை நாடுகள் இருந்தார்கள், சில பேர் ஏனாக்கியரை போல் இருந்தார்கள், சில பேர் இப்படி எல்லாரையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு அதிகமான கிருபையை அவர் தந்தார். எனவே எல்லா ராஜாக்களும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக வந்தார்கள். அதுபோல் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிற எல்லா பாவத்தையும், எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா விஷயத்தையும் அழிப்பதற்கு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆகையால் தான் ஏனென்றால் கிருபை முழுக்க முழுக்க முழுக்க
பாவத்தை ஜெயிக்கிற கிருபை என்பது சகோதர சகோதரிகளே முழுக்க முழுக்க தேவனுடைய கரத்திலிருந்து மட்டும் வருகிறது. அதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது என்னை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்த வேண்டும். தாழ்மைக்குள்ளாக நடத்தாமல் என்னை பெருமைக்குள்ளாக நடத்தும் என்று சொன்னால், தேவன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதை இப்படி புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவன், அதாவது இந்த முழு உலகமும் எனக்கு எதிர்த்து நின்றாலும் எனக்கு கவலை இல்லை, அல்லது முழு பிசாசுடைய கூட்டமும் எனக்கு எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை, அல்லது யார் எனக்கு எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை. ஆனால் யார் எதிர்த்து நிற்கக்கூடாது? தேவன் எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போது நம்முடைய ஜீவியத்தில் நாம் தொடர்ந்து அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டால், அது எப்பொழுதும் நம்மை தாழ்த்துகிறதான். எனவே தாழ்மைக்கு அடையாளம் என்றால் என்ன, அல்லது எதை வைத்து என்னை நான் தாழ்த்துகிறது அப்படின்னு சொன்னால், ஏதோ சில வெளிரங்கமான பாசைகளை பேசுகிறது அது அல்ல. அல்லது தாழ்மைக்கு என்னை உந்தி தள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபை தான் என்னை அதிக தாழ்மையுள்ளவனாய் மாற்ற வேண்டும். கிருபை தான் சகோதர நம்ம இன்னும் அதிக தாழ்மையுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ஏனென்றால் நான் ருசித்த இந்த காரியம், நான் ருசித்த இந்த வெற்றி என்னால் அல்ல, அது தேவனால் ஆனது அப்படின்னு ஒன்றை கண்டுபிடித்த மனுஷன் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், கிருபைதான் அவனை தாழ்த்த வேண்டுமே தவிர பாவம் அல்ல. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாள்னு கேட்டால், பாவம் செஞ்சுட்டேன் அதனால் என்னை தாழ்த்துறேன், நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இயேசு கிறிஸ்து எங்காவது அவரோட வாழ்க்கையில் இப்படி அவர் சொல்லி இப்படி அவருக்கு எதாவது நடந்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நம்மை காட்டிலையும் நம்முடைய எல்லாரை காட்டிலையும் அவர் அதிகமான கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றார். அப்படி பெற்றார். அதே நேரத்திலே அவர் அதிகமாய் தன்னை தாழ்த்தினார். அவரை தாழ்த்த தூண்டியது எது? அவர் செய்த பாவமா அப்படின்னு கேட்டால் பாவம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கூட பாவம் செய்யவே இல்லை. ஆகவே பாவம் அவரை தாழ்த்த சொல்லவில்லை, மாறாக தேவனுடைய கிருபை தான் அவரை தாழ்த்த வைத்தது. எனவே நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் குப்பைங்க, நான் ஒரு பூலுங்க, அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு பேச்சுக்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை காட்டிலையும் அதிகமான கிருபை பெற்றார். ஆனால் அவர் ஒருபோதும் ஒரு பாவம் கூட செய்யவில்லை. அவர் ஒரு இடத்துலையாவது நான் பாவிங்க, நான் ஒன்றுக்காகாத ஆளுங்க, நான் ஒரு எலிங்க, நான் ஒரு புழுங்க, நான் ஒரு அதுங்க இதுங்க நல்லா அவர் எங்கேயாவது பேசிக்கிறாரா? எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்தும் அவருக்கு அதிகமான கிருபை அவர் மேல் இருந்ததே. இதற்கு என்ன காரணம்னு கேட்டால், தேவனுடைய கிருபையை ருசிக்க அதுதான் நம்மை அதிக தாழ்மை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். நம்முடைய பாவங்கள் அல்ல, கிருபை. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இது மனுஷனை இவ்வளவு மாற்றுகிறதா அப்படின்னு அந்த கிருபை தான் நம்ம இன்னும் அதிக தாழ்மைக்குள்ளாக. ஆகவே தான் சில வெளிப்படையான விஷயங்களை வைத்து தாழ்மை என்று நினைக்காதிருங்கள். நான் சர்ச்சில் டாய்லெட் கழுவறனுங்க, அதனாலங்க நான் ரொம்ப தாழ்மைங்க. நான் சாப்பாடு போடுறேங்க, நான் பாய் விரிக்கிறேனுங்க, நான் இல்லைம்மா, இல்லை. நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன அடையாளம்? கிருபை என்மேல் இருக்கும். கிருபை என்மேல் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒரு தடவை கூட என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். இதுதான் அடையாளம். மற்றபடி நீங்கள் வேறு எந்த அடையாளத்தையும் தயவு செய்து சொல்லாதிருங்கள். நான் தாழ்மையாக இருக்கிறேன், நான் சர்ச்சில் டாய்லெட் கழுவுறேங்க, இல்லை. தாழ்மையாக இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் தேவனுடைய கிருபை நம்ம எல்லார் பேர்லையும் இருக்கும். நம்ம எல்லார் பேர்லையும் தேவனுடைய கிருபை இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் பாவம் செய்ய மாட்டோம். நாம் ஏன் விழுகிறோம்
அப்படின்னு கேட்டால் நாம் ஏன் விழுகிறோம்? நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சாலமோன் ஞானி இதெல்லாம் அறிந்த மனுஷன். அவன் சொல்லுவார், அந்த நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். நிறைய வசனங்கள் இருக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதில் மேன்மை 33வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது நான் விழுந்துட்டேன் பதர், நான் பாவத்தில் விழுந்துட்டேன் பதர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நான் நிச்சயில் விழுந்துட்டேன், நான் கண்கள் நிச்சயில் விழுந்துட்டேன், நான் அதில் விழுந்துட்டேன், இதில் விழுந்துட்டேன்னு சொல்கிறோம். சரி, இப்போது விழுதலுக்கு முன்னானது என்ன? தேவனுடைய கிருபை என் மேல் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் விழமாட்டேன். அப்போ விழுந்ததுக்கு என்ன காரணம்? விழுந்ததுக்கு என்ன காரணம்? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் வேத வசனத்தை தான் பேச வேண்டும், வேத வசனத்தை தான் விசுவாசிக்க வேண்டும், அநேகர் சொல்லுகிற கருத்துக்களை அல்ல. இப்போ விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எனவே சகோதரர்களே, நாம் நம்மை சரியானபடி நியாயந்திருக்க வேண்டும். சும்மா பொத்தம்பொதுவாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அதுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னெல்லாம் பேசக்கூடாது. இல்லை, நான் விழுந்துட்டேனா, நான் எங்கேயோ மேட்டுமையாக இருந்திருக்கிறேன், எங்கேயோ நான் பெருமையாக இருந்திருக்கிறேன், அது எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் விழும்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சென்று கேளுங்கள், ஆண்டவரே என் மேல் உமது கிருபை இருந்தால் நான் விழமாட்டேனே, ஏன் நான் விழுந்தேன் அப்படின்னு கேட்க வேண்டும். அப்படி கேட்டால், எங்கே ஆண்டவரை விழுதலுக்கு முன்பாக மனமேட்டுமை என்று எழுதியிருக்கிறதே, நான் எங்கே மேட்டுமையாக இருந்தேன், எனக்கு தயவுசெய்து காண்பித்தருளும் அப்படின்னு தேவனிடத்தில் கேளுங்கள். பொதுவான ஆறுதல், ஏதோ சோகப்பாட்டு, கிறிஸ்துவ சோகப்பாட்டை கேட்டுக்கிட்டு பொதுவாக பேசக்கூடாது. பொதுவாக நம்மை அப்படி சோகப்பாட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டெல்லாம் இல்லை, நான் எங்கேயோ மனமேட்டிமையாக இருந்திருக்கிறேன், அது எனக்கு காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். எனவே இந்த காலை வேளையிலே அருமையான சகோதரர்களே, நம்முடைய நடைமுறை ஜீவியத்தில் இந்த விஷயமானது சகோதரர்களே, சிறுபிள்ளைகளிலிருந்து நான் சொல்லுகிறேன், சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், சபையிலே வளர்கிற எல்லாருமே ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றை செய்து பழக வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரத்தில், லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம், இந்த 2 வசனங்கள்லையுமே ஒரு பதத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம், அங்கே அதாவது லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது சகோதரர்களே, இது ஒரு மனிதன், அதாவது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற மற்றவர்களை, உலகத்தாரை விட்டுவிடுங்கள், உலக மனுஷர்களை எல்லாரும் விட்டுவிடுங்கள். தேவனை அறிந்து தேவனுடைய கிருபையை, குறிப்பாக தேவனுடைய கிருபையை ருசித்தவர்களுக்கு தான் சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபையை ருசித்தவர்கள், அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்ததை நான் ருசித்திருக்கிறேன், அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதை ருசித்திருக்கிறேன், நான் ஒரு பாதாளத்திற்கு போக வேண்டியவன், அவருடைய பக்கத்திலே போய் அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற கிருபையை ருசித்தவர்கள் தான், அவர்களுக்கு தான் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். இதே 18ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பிற்பகுதியை பாருங்கள். ஏனெனில், லூக்கா 18:14 பிற்பகுதியிலே, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனெவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ இந்த விஷயம் சகோதரர்களே, இது நமக்கு ஒரு பழக்கமாக,
அல்லது தேவனுடைய கிருபையை நான் ருசிக்க எனக்கு இது ஒரு ஏனென்றால் ஏன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அப்படின்னு ஏன் ஆண்டவர் அதை ரொம்ப வலியுறுத்துறார் அப்படின்னு கேட்டால், இயல்பாக நம்முடைய மாம்சத்தில் அப்படி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் உங்கள் எல்லாரிடத்துலையும் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியும். இந்த உலகத்தில் அல்லது முதலாக பாவம் என்று தேவன் நியாயந்தீர்த்தது எதை? தேவன் பாவம் என்று தேவன் நியாயந்தீர்த்தது எதை? அது உதாரணமாய் அது கனியை, சில கேள்விகளையும் அதற்கு உதாரணங்களையும் சொல்கிறேனே. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கனியை புசித்ததா, அல்லது அதற்கப்புறம் வந்த ஜனங்கள் வேசித்தனம் செய்ததா, அல்லது திருடினதா, அல்லது இப்போ காயின் கொலை செய்தான் அல்லவா, காயின் கொலை செய்ததா, இப்படி அதற்கப்புறம் நிறைய பாவங்கள் இருக்கிறது. ஒரு லாமேக் என்பவன் அவனை ஒருத்தன் காயம்பாடுற மாதிரி அடிச்சிருவான். ஆனால் அதுக்கு அவன் பதில் செய்கிறத அவனை கொல்லுவான். இப்படி 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 சொல்லுகிறேனே, உங்களுக்கு குழு கொடுக்குறேன். இதில் எந்த பாவம் எந்த பாவத்தை ஆண்டவர் முதல்ல நியாயந்தீர்த்தார் சொல்லுங்களேன். அதாவது பிசாசு, அதாவது சாத்தான் தன்னைத்தானே உயர்த்தினது, பெருமைதான் முதல் பாவம். முதல் பாவம் என்பது நாம் நினைக்கிறது போல ஆதாம் ஏவாள் செய்தது முதல் பாவம் அல்ல. முதல் பாவம் என்பது கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதை சாப்பிட்டார்களே, அது அல்ல. முதல் பாவம் என்பது காயின் ஆபேலை கொலை செய்ததல்ல. முதல் பாவம் என்பது என்னது? பெருமைதான் முதல் பாவம். லூசிபர் அவன் தன்னை ஆண்டவர் வைத்திருந்த அந்த இடத்திலிருந்து தன்னைத்தான் உயர்த்தினது தான் முதல் பாவம். இப்போ ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தபோது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இந்த சாத்தானுடைய அந்த கண்ட்ரோல் அல்லது சாத்தானுடைய கண்ட்ரோல் என்கிறதை விட அந்த பாவத்தின் வேரானது, இப்போ அந்த விஷமானது, அந்த சாத்தான் அவனுடைய பெருமையினாலே விழுந்து போன விஷம் என்பது இப்பொழுது யாருக்குள்ளே வந்துவிட்டது? மனுஷனுக்குள்ளே வந்துவிட்டது. அது ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவினால் ஒரு ஜீவன் நமக்கு உண்டாகிறது. அதே போல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த பொழுது சாத்தானாலே உண்டான ஒரு ஜீவன் நமக்கு இருக்கிறது. அது என்ன ஜீவன்? பெருமை, பெருமை, பெருமை. பிறந்த எல்லாருக்குள்ளும் ஆதாமின் வம்சத்திலிருந்து பிறந்த எல்லாருக்குள்ளும் அந்த சாத்தானுக்குள்ளிருந்த அந்த ஜீவனானது இவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது. அது என்ன ஜீவன்னா, தன்னைத்தானே உயர்த்துகிறது. இப்போது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ஜீவன் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன ஜீவனை கொண்டு வந்தார் சொல்லுங்களேன்? தன்னைத்தானே தாழ்த்துகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிறது. இதுதான் இயேசுவின் ஜீவன், இதுதான் தேவனுடைய ஜீவன். தன்னைத்தானே உயர்த்துகிறது. பிசாசானவன் ஆதாமுக்குள் கொண்டு வந்தது தன்னைத்தானே உயர்த்துகிறது. சரி, இப்பொழுது இது நமக்குள் இருக்கிறதா இல்லையா, நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டால், நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தனியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது, அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உயர்வுகளோ, அல்லது சில பேர் உயர்வே வராட்டியும் பரவாயில்ல, சில பேர் கற்பனைகளே தங்களை உயர்த்திக்குவாங்க. அந்த மாதிரி தனிமையாக உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்கு என்ன சிந்தனை வருகிறது? நான் யாரையாவதுடைய பாதங்களை கழுவுகிறது போல எனக்குள் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறதா, அல்லது இருக்கிறதுலையே சாழ்ந்த ஒரு இடத்துல, ஒரு மாட்டுத்துளவத்தில் நான் பிறக்கிறது போல் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். தனிமையாக நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அல்லது இதை என்ன நினைக்கிறீங்க, அதை நினைக்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கல. என்னத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இருக்கிற ஜீவன் என்னை என்ன செய்யுதுன்னு கேட்டால், எப்பொழுது பார்த்தாலும் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. கீழே போவதற்கு மனமில்லை.
ஏதோ ஒரு விதத்தில் அது அவரவருடைய தரத்துக்கு தக்கபடி சில பேருக்கு ஆண்டவர் ஏதோ கிருபையாக பணத்தை கையில் கொடுக்கலைங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னை கேட்டால் பணத்தை கையில் கொடுக்காது பெரிய ஆசீர்வாதம். ஏழையாக பிறக்க வச்சது பெரிய ஆசீர்வாதம். இல்லைன்னா நம்மளுக்கு கையில் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அல்லது இந்த உலகத்திலே தாழ்ந்த ஒரு இடத்துல ஒரு தாழ்ந்த ஜாதியிலே நான் பிறந்தது ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் அதெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையோ, எதெல்லாம் நான் ஒரு சாதாரண இடத்துல பிறந்திருந்தா அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். தயவுசெய்து நினச்சிங்க. நீங்கள் உங்களை தாழ்த்துவதற்கு அது என்னது? அது உதவியாக இருக்குதா இல்லையா? உதவியாக இருக்குது. ஆமாம், ஏதோ அது எப்படியோ அது தாழ்ந்த ஜாதினே வச்சுங்களேன், அல்லது ஏழைனே வச்சுங்களேன். ஆனால் இதெல்லாம் வெளியில் போய் பேசினா என்ன செய்கிறாங்க? கொடி பிடிச்சிடுறாங்க. சபையில் தான் இதை பேச முடியும். அப்போது இயல்பாக மனுஷனுடைய நிலைமை என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் தன்னைத்தான் உயர்த்துகிறதாகத்தான் இருக்கிறது. அதுதான் அவனுக்கு இருக்கிற ஜீவன். சதா யோசித்து கொண்டு, யாராவது அப்படி யோசிக்கிறோமா? சபையில் சபை ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு கூட என்ன இல்லைன்னு கேட்டால் அந்த சாதாரண இடமெல்லாம் கிடையாது. நான் வரம் பெற வேண்டும், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பிரசங்கிக்க வேண்டும், நான் அதாக வேண்டும், இப்படி நினைக்கிற நினைவுகளில் கூட ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. ஆனால் எதையும் கொடுக்காமல் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்தவானை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஆர்சியில் ரோமன் கத்தோலிக்க பாதிரியாராக போய் மாறணும்னு முயற்சி பண்ணிக்கிறார். ஆனால் என்னமோ தெரியல, அவருடைய படிப்பு குறைவோ என்னமோ அவர் என்ன செய்யலை, அவருக்கு அந்த வேலையை அவருக்கு கொடுக்கல. அதனால் கடைசியில் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? அவரோட கதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சகோதரர்கள் கடைசியில் அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க சாப்பிட்டு போடுற பாத்திரத்தையெல்லாம் கழுவுகிற வேலை தான் அவர் கொடுத்தார்கள். பாதிரியாராக போகலான்னு போனவர் கடைசியில் பாத்திரம் கழுவுற வேலை தான் அவர் கொடுத்தாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல தேவனுடைய சமூகத்தை நான் கண்டேன் அப்படிம்பார். அது வேறொரு கதை. இப்போது எல்லாருக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்ன செய்யுதுன்னு கேட்டால் தன்னைத்தானே உயர்த்துகிறதாக எனக்கு முன்னேற வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ முன்னேற்றத்தின் சிந்தனை எனக்கு வரக்கூடாதா? நான் என்னை இப்படி உயர்த்தி நான் இப்படி கற்பனை, நீங்கள் கனவு காணுங்கள், இரவிலையும் கனவு காணுங்கள், பகலையும் கனவு காணுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். நல்லது, கனவு காணுங்கள், தப்பு இல்லை. நான் ஒரு வேலைக்கு போனேன்னா எனக்கு வேலையை கற்றுக்கொள்ளுகிற மனசெல்லாம் இல்லை, நான் என்னை தாழ்த்த விரும்புகிறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் உட்கார முடியாது. நான் ஒரு ஒர்க்ஷாப் வேலைக்கு போனால் நான் ஒரு வெல்டர் ஆகணும், நான் ஒரு போர்மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படிப்பட்ட ஆசை இல்லாமல் நீ அங்கே போகிறதுல அர்த்தமே இல்லை. அதை நான் பேசவில்லை. ஒரு வேலையை கற்றுக்கொள்கிற வெறி இல்லாதபடிக்கு ஒரு வேலைக்குள் போனால் நீ தயவுசெய்து அந்த வேலைக்கு போகாத. அதை நான் பேசவில்லை சகோதரர்களே. ஆனால் இயல்பாக நம் எல்லாருக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால் தன்னைத்தானே உயர்த்துகிறதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனை மாற்றி ஆண்டவர் கொண்டு வந்ததோ, அவரோ வேறொன்றை கொண்டு வருகிறார். அவர் என்ன கொண்டு வருகிறார்? தன்னைத்தான் தாழ்த்துகிறது. அதனால தான் சகோதரர்களே, அவர் இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் தான் பிறக்க போவதற்கு முன்பாக எங்கு பிறக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானிக்கிற அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருந்தது? அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். அவர் தேவனாய் இருந்தார். அவர் இப்பொழுது ஒரு சின்ன குழந்தையாய் ஒரு இடத்துல பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிறது அவர் யோசித்து பார்த்தார். இப்பொழுது நான் இந்த உலகத்திற்கு போகிறேன், நான் எங்கே போய் பிறக்க வேண்டும்? அவர் எங்கு பிறந்திருந்தாலும் அவர் தேவனுடைய பரிசுத்தர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எருசலேமிலே அந்த முக்கியமான வீதியிலே ஒருத்தருடைய மகனாக நான் பிறக்கட்டுமா அப்படின்னு அவர் அல்லது எருசலேமில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோவை மெடிக்கல் அப்படிங்கிற ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கலாமோ இப்படின்னு அவர் எத்தனை சிந்தித்திருப்பார். ஆனால் இந்த ஜீவனை, அதாவது
எதை யோசித்தாலும் தன்னை உயர்த்துகிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே தன்னைத்தான் தாழ்த்துகிறது குறிப்பாக பிறப்பிலிருந்தே. ஆகவே அவர் பிறக்கும்படியாய் தெரிந்தெடுத்தார். அந்த இடம் எது? பெத்லஹேமில் இருக்கிற ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவம். மாணிக்க தொட்டில் என் மன்னவனுக்கு கொடுத்துருக்க வேண்டும் அல்லவா? ஒரு பாட்டு, எனக்கு இந்த சில பாட்டெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாணிக்க தொட்டில் இல்லையோ மன்னவனுக்கு? இல்லை, மாணிக்க தொட்டில் எல்லாம் இல்லை. என்ன கிடைத்தது? மாட்டுத் தொழுவம். மாட்டுக்கு தீன் போடுறதுக்கு ஒரு கல்லில் கட்டியிருப்பாங்க. அந்த கல்லுக்குள்ளே தான் தீன், அந்த தட்டு, மற்ற இதெல்லாம் போடுவாங்க, சோளத்தட்டெல்லாம் போடுவாங்க. அந்த முன்னணிக்குள்ளாக இந்த மன்னவனை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? படுக்க வைக்கிறார்கள். என் தங்கத்தை, இப்போ நீங்கள் சகோதரிகள் சொல்லுங்களேன், உங்கள் தங்கம் இருக்குதல்ல, வீட்டில் 2-3 இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் தங்கத்தெல்லாம் இப்படி படுக்க வைப்பீங்களா? அல்லது நீங்கள் கல்யாணம் ஆகும்போதே நீங்கள் தீர்மானிப்பீங்களா, என் தங்கம் பிறக்கும்போது அவனை ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்பீங்களா? இல்லை, எவ்வளோ? 50,000? 50,000னாலும் பரவாயில்ல. கோவை மெடிக்கலில் 1 லட்சமா? 1 லட்சம் பரவாயில்ல. வழி இல்லாமல் எங்கே பிரசவம் பண்ணுறது? இல்லை. இயேசுவை பாருங்கள். அவர் மாட்டுத் தொழுவத்தில் கன்றுக்குட்டி ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறது அங்கே. அதனால தான் ஏசாயா சொல்லுகிறார், மாடுகளும் கழுதைகளும் என் மன்னவன் பிறந்ததை, தேவன் பிறந்ததை அறிந்தது அப்படின்னு சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். மாடுகளும் கழுதைகளும் தேவனுடைய முன்னணி அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. மாடுகளும் கழுதைகளும் இயேசு பிறந்ததை அறிந்து கொண்டவனவாம். ஆனால் வேதத்தை வைத்து கொண்டிருக்கிற ஜனங்களோ அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே இந்த ஜீவனை அழிக்கும்படிக்குத்தான் இயேசு அப்படி பிறந்தார். இயேசு மாட்டு கொட்டுகையிலே அவர் பிறந்தார். அதற்கப்புறம் அவர் வளர்ந்த ஊர், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாக இல்லைங்களே. இந்த ஊருக்கு வந்தோமா, ஒரே வருஷத்தில் டெவலப் ஆகி அடுத்த வருஷம் வீடு வாங்கணும், அடுத்த வருஷம் கார் வாங்கணும், அடுத்த வருஷம் 4 கடை கட்டி விடணும். இந்த மாதிரி நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? இல்லை, அவர் ஒரு சாதாரண தச்சு தொழிலை தெரிந்து கொண்டார். அவர் ஒரு வேதபாரகன் கிடையாது. அவர் ஒரு வேதத்தை எடுத்து போதிக்கிற வேதபாரகன் கிடையாது. அந்த தொழில் இல்லாமல் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவரோ சாதாரண தச்சு தொழிலை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு பைபிள் ஸ்கூலில் போய் 4 எழுத்து படிச்சுட்டு வந்ததுனால தானே நீ ஊழியக்காரன், நீ விசுவாசி என்று பிரிக்கிறாய். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நான் கேட்கிற கேள்வி, நீ படிக்கிற 3 வருஷ படிப்பு நீ ஊழியக்காரன் என்றும் மற்றவர்களை விசுவாசிகள் என்றும் பிரிக்க வைக்கிறதா உன்னை? என்ன கொடுமை ஜனங்கள்! அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் குப்பைகள். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவன் பைபிளை வைத்துக்கொண்டு உயர்த்தினாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு எந்த நாட்டமும் இல்லை. மாறாக தன்னைத்தான். எனவே தான் இந்த விஷயங்களே சகோதரர் சொல்ல, இந்த 14ஆம் அதிகாரத்தில், லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 7ஆம் வசனத்தில், லூக்கா 14:7. இதெல்லாம் நம்முடைய நடைமுறையை நான் பேசுகிறேன். நடைமுறையைத்தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். கல்யாண விருந்துக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. இப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறான்னு கேட்டால், எனக்கு இதெல்லாம் அப்புறம் நான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறேன், நான் என்னை கொண்டே முன்னாடி உட்கார வைக்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் நான் பேசவில்லை. இதை பற்றி இயேசுவும் பேசவில்லை. இயேசு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, எல்லா இடங்கள்லேயும் உன்னை நீ என்ன செய், உன்னை தாழ்த்து என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர் இயல்பாகத்தான் சொல்கிறார். நீ போய் முதன்மையான இடத்துல உட்காந்துட்டேன்னு வச்சுக்குவ. அப்போது கல்யாண வீட்டுக்காரனை அவன் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பான். இந்த ஊர் எம்எல்ஏக்கு இது வந்தால், அல்லது இந்த ஊரில் பெரிய பணக்காரன் வந்தால் அவங்கள இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சிருப்பான். இப்போ அந்த இடத்துல யார் போய் உட்காந்துருக்கிறது?
தன்னைத்தானே உயர்த்துக்கிற நான் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போது அவன் வந்து கேட்குறான், உன்னையும் அவனையும் அழைத்தவன் வந்து இவருக்கு என்ன செய், இவருக்கு இடம் கொடு, நீங்கள் வேறு இடத்த உட்காரு அப்படின்னு சொன்னால், நீ வந்து தன்னைத்தானே உயர்த்தின நீ உனக்கு என்ன வந்துவிட்டது? இப்போது வெக்கம் வந்து விட்டது. நீ வெக்கத்தோடு போய் உட்காரணும் அல்லவா? அதனால் நீ உயர்த்தாதே, உன்னை தாழ்த்து. அப்படி தாழ்த்தும் பொழுது நீ என்ன செய், 10ஆம் வசனத்தில், நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு என்னாகும்? உனக்கு கனம் உண்டாகும். என்னங்க இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரா? ஆமாம். இங்கே இதில் இருக்கிற விஷயமே என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிற விஷயமே என்னை நான் தாழ்த்த வேண்டும், என்னை நான் தாழ்த்த வேண்டும். நான் என்னை உயர்த்தக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் என்னை உயர்த்தும் பொழுது அப்பொழுது நான் அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் நின்றுக்கிட்டு இல்லைங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேங்க, நான் வரலைங்க அப்படின்னாலாம் அதுவும் ஒரு பெருமை இல்லை. அதாவது நான் எங்கு போனாலும் என்னை தாழ்த்த வேண்டும். இப்போது அதே நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கிறவர்கள், அந்த கல்யாணத்தை நடத்துகிறவர்கள் என்னை வந்து கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க பிரதர் நானெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு பெருமை. மாறாக அவன் உன்னை அழைத்தான் என்று சொன்னால் என்ன செய், அங்கே போ. இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன? அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சகோதர சொல்லே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் மார்க் போடக்கூடாது. அந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அங்கே 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். ஒரு மனிதன் பரிசேயன், இன்னொரு மனுஷன் ஆயக்காரன். பரிசேயன் இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், சகோதர சொல்லே, நாம் எல்லா விஷயத்திலையும் நல்லபடியாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு வருகிற பிரச்சனை என்ன சகோதர சொல்லே? எல்லா விஷயத்திலையும் நேர்த்தியாய் நடக்கிறவர்களுக்கு வருகிற ஆபத்து என்ன அப்படின்னா, அதை குறித்து ஒரு உணர்வு உள்ளவங்களாக அவர்கள் இருப்பார்கள். என்ன உணர்வு? நானெல்லாம் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன், 7 மணிக்கு வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பேன், 8 மணிக்கு குளிச்சு கிளம்பிடுவேன், வேலை செய்கிற இடத்துக்குள்ளே 9 மணிக்கு நான் போயிடுவேன். என் மேலே யாராவது ஒரு குற்றத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் பரிசேயன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் மற்ற யாரை போகிற இவங்க பாருங்கள் பரிகாரர், அநியக்காரர், உபச்சாரக்காரர், இவங்க யாரை போல நான் இல்லை அப்படின்னு சகோதர சொல்லே, நமக்கு சிறந்த ஒழுக்கங்கள் நமக்கு இருக்கலாம், சிறந்த குணநலங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டால், இவை எல்லாமே தேவனுடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி இதை குறித்து நமக்கு ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. என்ன உணர்வுனா, நான் இவரை போல் இல்லை, என்னோடய வீட்டுக்காரருங்க தூங்குவார் பாருங்க, தூங்குறது 8 மணி வரைக்கும் தூங்குவாருங்க, ஆனால் நானெல்லாம் அப்படி தூங்க மாட்டேனுங்க. அவர் தூங்குறது உண்மைதான், நீங்கள் தூங்காத உண்மைதான், ஆனால் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, என் வீட்டுக்காரரை போல நான் இராதபடினால் கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் வளர அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய கிருபையை பெற அது நம்மை அதிக தாழ்மைக்குள்ளாக நடத்த வேண்டுமே தவிர மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்படி நடத்தக்கூடாது. நான் இவங்களை போல இல்லை, சர்ச்சில் இருக்கிற இவங்களை போல இல்லை, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்கள விட நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னா இல்லை. தன்னை உயர்த்துகிறவன் தன்னை, இப்போ நான் என்ன செய்கிறேன், என் புருஷனை காட்டிலையும் என்னை உயர்த்துகிறேன், என்னுடைய சகோதரனை காட்டிலையும் சகோதரியை காட்டிலையும் என்னை உயர்த்துகிறேன். அந்த உயர்த்துகிறது எல்லாமே மிகுந்த சிறந்த ஆவிக்குரிய விஷயங்கள் தான். ஆனால் இல்லை, எல்லா நற்குணங்களுக்கும் பாத்திரர் அவர்தான். அதனால் எதையுமே நான் என்னுடைய குணம் என்று எதையுமே எடுத்துக்கொள்ளவே கூடாது. நானும் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் கேட்டால், இந்த ஆயக்காரனை போல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, பாவியாய் என்மேல் கிருபையாயிரும், நான் ஜெயித்தது எத்தனையோ பாவங்கள் முது கிருபையினாலே, ஆனால் இன்னமும் ஜெயிக்காத இருக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு ஆண்டவரே, பாவியாய் என்மேல் கிருபையாயிரும்னு தன்னை தாழ்த்துகிறான். அதான் இருக்கிறதுலே மோசமான பாவம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய கிருபையை பெற்று பாவத்தை ஜெயித்து அந்த ஜெயங்கொள்ளுதலே நமக்கு பெருமையாய் வருகிறதான் மோசமானது. இந்த பரிசேயனுக்கு அப்படி தான் இருந்தது.
கடைசியில் ஆண்டவர் சொன்னார், அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி சகோதர நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், நடைமுறை அனுபவங்களில் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே மரியாளுடைய தாழ்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், மரியாள் இடத்துல இருக்கிற தாழ்மை என்னன்னு சொன்னால், சரியானதை எப்பொழுது சொன்னாலும் அவள் என்ன செய்வாள்னு கேட்டால், அவள் உடனே கீழ்ப்படிவாள். அவள் சொல்கிறாள், லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது. அதாவது ஒரு வேலை சொன்னாலோ, மரியாளுடைய இயல்பான வாழ்க்கை என்னன்னு கேட்டால், அவள் தன்னுடைய வீட்டில் சரியானதை எப்பொழுதெல்லாம் அவர்கள் பெற்றோர்கள் சொல்லுகிறார்களோ அதற்கெல்லாமே சரிங்க சரிங்க, உடனே தன்னை தாழ்த்தினாள், உடனே தன்னை தாழ்த்தினாள், உடனே தன்னை தாழ்த்தினாள். அது ஒரு மோசமான வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் அசிங்கமான வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, டாய்லெட்டை கழுவுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவள் என்ன செய்வாள்னா தன்னை தாழ்த்தினாள், தன்னை தாழ்த்தினாள், தன்னை தாழ்த்தினாள். ஏன் அவனை போச்சல, அண்ணனை போச்சல அப்படின்னு இல்லை. நம்மால் ஏன் சகோதர அநேக நேரங்களில் அநேக வேலைகளை உடனுக்குடன் ஏன் செய்ய முடியலன்னு கேட்டால், நம்மை குறித்து இப்போ புருஷர்கள் ஏன் பாத்திரம் கழுவ முடியறதில்ல சொல்லுங்களேன். புருஷர்கள் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், சிங்கில் போய் பார்த்தா பாத்திரம் நிரம்பி கிடக்கிறது. ஆனாலும் ஏன் பாத்திரம் கழுவ முடியறதில்ல ஏன்னு கேட்டால், நான் புருஷன், நான் வேலைக்கு போகிறவன். சரி, வேலைக்கு போயிட்டு வந்துட்டே இல்லை தங்கம், இப்போ என்ன பண்ணுற? இப்போ நான் நீட்டி படுக்கலான்ட்டு இருக்கேன். இல்லை, அதாவது ஒரு வேலையை செய்ய மறுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை தானே உயர்த்துகிறது தான். முடியலைங்கிறது அது வேற. எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு அது அடிக்குது, இது அடிக்குது, அது பரவாயில்ல. சில நேரங்களில் சில வேலைகளை செய்யாதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், தன்னைத்தானே உயர்த்துகிறது. ஒரு இடத்துலேருந்து இறங்கி வருகிறது கிடையாது. நான் ஆஃபீஸில் நான் யார் தெரியுமா? அது என்ன பேர்? எஃப்எம்ஓ பிஎம்ஓ ஜிஎம்ஓ. ஆமாம், நான் ஜிஎம் ஆக்கும், நீ என்னைய பாத்திரங்களும் சொல்கிறியான்னு கேட்டேன். இல்லை, ஆனால் மரியாள் இடத்திலே சகோதர அவளோ எந்த வேலை செய்ய சொன்னாலும் உடனே செய்வாள். தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தால். ஆகவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நான் ஒரு குழந்தையாய் பிறக்க வேண்டும், அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் வேண்டும். அவள் யார் என்றால், அவர் ஒரு ஜீவனை அறிமுகப்படுத்த வர்றார். அவர் என்ன ஜீவனை அறிமுகப்படுத்துகிறார்? தன்னைத்தான் தாழ்த்துகிற ஜீவனை மனுஷருக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார். அப்படி கொண்டு வர விரும்புகிறவர் இந்த மேட்டிமையான ஸ்டைல் பண்ணிக்கிட்டு திரிகிற மேட்டிமையான பெண் நான்லாம் செய்ய மாட்டேன். நான் என்ன படிச்சுக்கிறேன் தெரியுமா? நான் டாக்டருக்கு படிக்கிறேன். நீ என்ன என்னை வீடு கூட்ட சொல்கிறேன்? நான் என்ன எழுதிட்டு இருக்கிறேன் தெரியுமா? பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். நீ என்னை என்னமோ இப்படி சொல்கிற அப்படின்னா. இல்லை, மரியாள் நடைமுறை ஜீவியத்திலே அவள் தன்னை தாழ்த்தினாள். ஆகவே அவள் சொல்கிறாள், இதோ தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் சின்ன வயசிலிருந்து நான் என்னை தாழ்த்தினேன். ஆகவே இப்பொழுது இந்த தாழ்மையின் ஜீவனை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு நபரிலே அவர் பிறக்க வேண்டும். அந்த நபர் யார்? அதனால தான் மரியாள் மாட்டுத் தொழுவத்திலே உனக்கு பிரசவம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் கூட அவள் என்ன செய்யலை, நான் ஆகட்டும் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு சகோதர நிறைய விஷயங்களை நாம் கீழ்ப்படிய முடியும். சில வசதி குறைவை கூட சகோதரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. என்னை கல்யாணம் முடித்து தனி கொடுத்தன வைக்கிறீங்களா, அத்தனை பொருளும் இங்கே இருக்கணும், அத்தனை பொருளும் இருக்கணும். குறிப்பாக வாஷிங் மிஷின் இருக்கணும். நான் கையை வச்சு நான் என்ன செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா என்னை பூ போல் என்னை வளர்த்துருக்கிறாரு அப்படின்னு. ஐயோ, அதாவது எல்லா விஷயத்திற்குமே பின்னணி என்னன்னு கேட்டால், அது தன்னைத்தான் உயர்த்துகிறது. ஆனால் மரியாள் அப்படி இல்லாதபடினால்தான் அவளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவள் சொல்கிறாள், அடிமையின் தாழ்மையை
நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எனவே இதெல்லாம் நடைமுறை விஷயங்கள். மரியாளாகட்டும், கல்யாண வீட்டுக்கு போன அந்த மனுஷனாகட்டும், சர்ச்சுக்கு போன அந்த பரிசேயனாகட்டும், இவர்கள் எல்லாருமே நடைமுறை வாழ்க்கையிலே இருக்கிறோம். ஆகவே அருமையான வாலிப சகோதர சகோதரிகளை, சிறு வயதிலிருந்து தாழ்த்த பழகுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்வதற்கு ஒருத்தர் சொன்னால் மட்டும் செய்யாதிருங்கள். மற்றபடி எல்லா வேலைகளிலும் எல்லா நேரங்களிலையும் எந்த வேலை செய்வதற்கும் ஒன்றை சொன்னால் தாழ்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள். வாலிப பிள்ளைகள் தாழ்த்துங்கள். டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா, வாங்கிட்டு வந்து கொடுங்க. எந்த வேலை செய்யினாலும் உங்களை தாழ்த்துங்கள். ஏன்னு கேட்டால் உங்களுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. அது எப்பொழுது அதை அழிப்பது? அந்த ஜீவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஜீவன் வர வேண்டும். அது என்னது? தன்னைத்தான் தாழ்த்துகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறது. அதை சிறு வயதிலிருந்தே நீங்கள் செய்து பழக்கி அதை வந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால், ஒரு சர்ச்சுக்கு போனால், அல்லது ஒரு வீட்டிலே மகனாய் இருந்தால், அல்லது ஒரு சபையில் இருந்தால், சொல்லே நான் 1 பேதுரு 5:5 நான் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அடைந்து கொள்ளுங்கள். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார். 20 வயசாக இருக்கும்போது எனக்கு மேலே இருந்த மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்தேன். 30 வயசாக இருக்கும்போது எனக்கு மேலே இருந்த மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்தேன். 40 வயசாக இருக்கும்போது எனக்கு மேலே இருந்த மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்தேன். 52, 53 வயது ஆக போகிறது. இப்பொழுதும் நான் மூப்பர்களுக்கு கீழ்ப்படுகிறேன். எனக்கு 63 வயதானாலும் அப்பொழுது எனக்கு மேலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கீழ்ப்படிவேன். 73 வயதானாலும் அதற்கு மேலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கீழ்ப்படிவேன். என்னை தாழ்த்துவேன். ஆகவே தான் சகோதரர்களே, அப்படி இருந்தாம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? நம்மேல் எப்பொழுதும் இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் மேல் ஏன் தேவனுடைய கிருபை இல்லை? யோசித்து பாருங்கள். தானியேலை போல ஏன் நீங்கள் ஞானவான்களா இல்லை? ஒரு வேலைக்கு போய் வேலையை கற்றுக்க முடியலன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? காரிய சித்தி உள்ளவனாக இருந்த யோசேப்பை பாருங்கள், தாவீதை பாருங்கள். ஏன் கற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லாதபடினாலே கிருபை இல்லை. கிருபை இல்லாதபடினாலே ஒரு வேலை செய்ய தெரிய மாட்டேங்குது, ஒரு வேலை செய்ய கற்றுக்கொள்ள தெரிய மாட்டேங்குது. ஒரு படிக்கிறதற்கு அறிவு இல்லை. எல்லாரும் 100 மார்க் எடுக்கும்னு நான் சொல்லவில்லை. ஆனால் சிறு வாலிபர்கள் எல்லாரும் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். உங்களை வைத்திருக்கிற சூழ்நிலைகளில் தாழ்த்துங்கள். உங்களுக்கு எந்த பெற்றோராய் பிறந்திருக்கிறார்களோ உங்களை தாழ்த்துங்கள். நீங்கள் வாழ்கிறது குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, தாழ்த்துங்கள், அங்கிருங்கள். அல்லது மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருந்தாலும் அது பரவாயில்ல, தாழ்த்துங்கள். அப்பொழுது என்ன செய்யும்? ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும்.